செய்தி. மதிமுகவை சிலர் அழிக்க பார்ப்பதாக கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக பேசியிருக்கிறார். 31 ஆண்டுகளாக கட்சியை பாதுகாத்து வளர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். வெளியே போ, இங்க ஒருத்தர் பேசக்கூடாது, கூப்பாடு போடக்கூடாது. நான் உயிரை கொடுத்த கட்சியை 31 வருஷமா காப்பாற்றி வந்திருக்கேன். நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். நம்முடைய இயக்கம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் இந்த இயக்கம் ஆதார சுருதியாக, ஜீவன் நிறைந்ததாக, ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்க்கின்ற தோள்பலம் கொண்டவர்களாக, என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக, ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாமல் மார்பு காட்டுகின்ற வீரர் கூட்டம் எங்கே? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். வெளியனுப்பு, வெளியே போ, இங்க ஒருத்தர் பேசக்கூடாது, கூப்பாடு போடக்கூடாது. நான் உயிரை கொடுத்த கட்சியை 31 வருஷமா காப்பாற்றி வந்திருக்கேன். நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். நம்முடைய இயக்கம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் இந்த இயக்கம் ஆதார சுருதியாக, ஜீவன் நிறைந்ததாக, ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்க்கின்ற தோள்பலம் கொண்டவர்களாக, என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக, ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாமல் மார்பு காட்டுகின்ற வீரர் கூட்டம் எங்கே? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். உங்கள் கைதை கண்டித்து தமிழகம் பூராவிலும் நாளை மறுநாள் மறியல் போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. நம் தோழர்களை எல்லாம் சிறையிலே கொண்டு போய் அடைத்து விடுவார்கள். அவர்களை வெளியே விட மாட்டார்கள். அதனால் என்ன என்று கேட்டேன். நீங்கள் இப்பொழுது ஒரு அறிக்கை தாருங்கள். எனக்காக அல்லது என்னோடு இருக்கிற 8 பேருக்காக நீங்கள் மறியல் செய்ய வேண்டாம், போராட்டம் தேவையில்லை என்று பம்பாயிலிருந்தே ஒரு அறிக்கை கொடுங்கள். நம் தோழர்களை கைது செய்ய மாட்டார்கள். அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு, மத்திய அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு, அத்தனை சுகபோக சௌபாகியங்களையும் அனுபவித்துக் கொண்டு, நான் ஜெயிலில் இருக்கும் போதே 2 முறை வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணம் நடத்திவிட்டு, நான் பொடா கைதியாக சிறை செல்ல இருக்கிற இந்த நேரத்தில் 8 பேர் ஏற்கனவே அடைக்கப்பட்டு விட்டார்கள். மதிமுகவை சிலர் அழிக்க பார்ப்பதாகவும் 31 ஆண்டுகளாக பாடுபட்டு கட்சியை வளர்த்திருப்பதாகவும் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ தற்போது ஆவேசமாக பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் பின்னர் விரிவான விவரங்களை பார்க்கலாம்.